Good morning, students. Today I am going to take on Operation Research class, second MSc Mathematics, presented by Jyoti. லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா கியூவிங் தியரி பார்த்தோம்ல. கியூவிங் தியரின்னு சொல்லும்போது 4 மாடல் உண்டுன்னு சொன்னேன். என்னென்ன மாடல்ஸ்லாம் உண்டு பாரு. ஒரே ஒரு மார்க்கெட்டோ டெம்பிளோ இருக்கும். ஒரே ஒரு டெம்பிள், ஒரே ஒரு காடு. ஆனால் பக்தர்கள் நிறைய பேர் வருவாங்கல்ல, இன்ஃபினிட்டி ஆஃப் த கஸ்டமர். அதே போல் ஒரே ஒரு தேட்டர் இருந்துச்சுன்னா நிறைய பேர் ஆளுங்க வருவாங்கல்ல. ஓகே, நெக்ஸ்ட் மல்டிபிள் சர்வர். சரி, அந்த மாடலில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம். சர்வீஸ் பண்ணக்கூடியது வந்து லேம்டான்னு சொல்லுவோம். அரைவலை வந்து லேம்டான்னு சொல்லுவோம். சர்வீஸ் வந்து மியூன்னு சொல்லுவோம் இல்லையா. அதே போல் இந்த மாடல் இதில் வந்து MM1 மல்டிபிள் சர்வர் இன்ஃபைனிட்டி நம்பர் ஆஃப் கஸ்டமர். மல்டிபிள் சர்வர். இப்போ பேங்க் எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கியா, அப்போது நிறைய பேர் ஆள் இருக்கும். ஒரே ஒரு ஆள் இருக்காதுல்ல. ரூபா போடுறதுக்கு ஆள் இருக்கும், ஸ்லிப்பு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கும், நிறைய ஆளுங்க இருக்கும். அப்போது மல்டிபிள் சர்வர் மாடல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பேங்க் இது நம்ம பேங்க். அதுக்கு MMC GD டிசிப்ளின், நெக்ஸ்ட் இன்ஃபினிட்டி. பேங்குன்னு சொன்னாலே எத்தனை வேணாலும் வந்துக்கலாம். சரியா, இன்ஃபினிட்டி ஆஃப் த கஸ்டமர்ஸ். இன் திஸ் மாடல் தேர் ஆர் செவரல் சர்வர்ஸ். நிறைய சர்வர் இருக்கும், நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கும். ஆஃபீஸ் நிறைய சிஸ்டம் இருக்கும், டைப்ரைட்டிங் ஆஃபீஸ் இருப்பாங்க. சரி, அடுத்த அரைவல் ரேட்டை வந்து லேம்டான்னு சொல்கிறோம். சர்வீஸ் ரேட்டை வந்து என்ன சொல்கிறோம், மியூன்னு சொல்கிறோம். தேர் இஸ் நோ லிமிட் ஆஃப் த நம்பர் இன் த சிஸ்டம். ஒரு லிமிட்டுமே கிடையாது. எப்போனாலும் வந்துட்டு போய்க்கலாம். ஒரு பேங்க் எடுத்துகிட்டு வந்துட்டு போயிருக்கலாம். சரியா, அதை என்ன செய்வாங்க, லேம்டா இ எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு லேம்டா. த எஃபெக்ட் ஆஃப் யூஸிங் parallel server is a proportional increase in the service rate of the facilities to n into mu. அப்போ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லி பார்த்தேன்னா, ஒரு n மட்டும் நம்ம போடணும் அடிஷ்னலாக. சரியா, the effect of using parallel servers is a proportional increase in the service rate of n into mu if n less than or equal to c. c வந்து கம்மியாக வரும். n less than or equal to c ஓடது. அதே போல் c into mu if n is greater than c. n வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், c ரொம்ப சின்னதாக இருக்கும். c into mu சொல்கிறாங்க. இதை ஜென்ரலைஸ் பண்ணியிருக்காது, எப்படி நம்ம பார்க்க போகிறோம். This term of generalized model lambda n and mu1 is defined as. இதை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் உள்ளது பாரு, லேம்டா என்ன லேம்டான்னு எடுத்திருக்காங்க. ஆனால் மியூ என்ன 2 டைம்ஸ் எடுத்திருக்காங்க. ஒன்று வந்து n இன்டு மியூன்னு எடுத்திருக்காங்க, ஒன்று வந்து c இன்டு மியூன்னு எடுத்திருக்காங்க. சரியா, n இன்டு மியூவை வந்து n லெஸ் தான் ஈக்குவல் டு c, c மியூவை வந்து n கிரேட்டர் தான் c, என்னோட பெருசாக இருக்கும். சரியா, நெக்ஸ்ட்டு இதுக்கும் pn உண்டும் p0 எல்லாமே உண்டும் பாருங்கள். pn இஸ் ஈக்குவல் டு, நான் ஃபஸ்ட்டு உள்ளது சொன்னேன், 2 பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னேன்ல. லாம்டா பவர் n, இதை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. லாம்டா பவர் n டிவைடட் பை மியூவை வந்து மியூவு 2 மியூ 3 மியூ அப் டு n டைம்ஸ் ஆஃப் மியூ இன்டு p0ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இதை நம்ம எப்படி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, லாம்டா பவர் n டிவைடட் பை 1 2 3ன்னு போயிட்டுருக்குல்ல, அதை n ஃபேக்டோரியல் இன்டு மியூ பவர் n இன்டு p0 கம்மா n லெஸ் தான் ஈக்குவல் டு c. n வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், லெஸ் தான் ஈக்குவல் டு c. சரியா, அதே போல் லாம்டா பவர் n டிவைடட் பை மியூவு 2 மியூ அப் டு c மைனஸ் மியூ. சரியா, c மைனஸ் மியூ இந்த ரெண்டும் சேர்த்தவங்க தானே. c1 மைனஸ் c-1 இன்டு மியூ, c இன்டு மியூ பவர் n மைனஸ் c ப்ளஸ் 1, n மைனஸ் c ப்ளஸ் 1 இன்டு p0 இஸ் ஈக்குவல் டு லாம்டா பவர் n டிவைடட் பை c ஃபேக்டோரியல். ஒன்றை வந்து n ஆட்டு பிரிச்சிருக்கோம், ஒன்றை வந்து என்னது c ஆட்டு பிரிச்சிருக்கோம். சரியா, இப்போ லாம்டா பவர் n டிவைடட் பை c ஃபேக்டோரியல் c பவர் n மைனஸ் c, c பவர் n மைனஸ் c. இதை எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்கிறேன் பார்த்துக்க. இப்போ c, இப்போ இதுக்கு பதிலாக 1 மியூ 2 மியூ அப் டு c மைனஸ் 1 இன்டு சின்னு போட்டிருக்கலாம். அதை நம்ம என்ன எழுதினா c ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம். சரியா, அடுத்தது மியூவெல்லாம் போயிட்டு இருக்கு பாரு, மியூவு 2 மியூ 3 அப்படிலாம் போயிட்டு இருக்கலாம். அந்த மியூவை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, சி ஃபேக்டோரியல் போட்டாச்சா, சி பவர் என் மைனஸ் சி இன்டு மியூ பவர் என்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதை நீ பார்த்துக்கோண்ணா. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் இந்த டேர்மில் வரும். சரியா,
மியூ இப்படி போயிட்டு இருக்கலாம், மியூ 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 பவர் என் மைனஸ் சி, மியூவாக போயிட்டு இருக்குதா. அப்போ இந்த சியை வந்து மியூ பவர் சியை கேன்சலேஷன் ஆயிரும். அது ஒரு மியூ பவர் 1 வரும்போது கேன்சலேஷன் ஆகும்போது இப்படி கிடைக்கிது. P0 n greater than சின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. நெக்ஸ்ட் எப்போவுமே நம்மளுக்கு டிராஃபிக் இன்டென்சிட்டி ரோ இஸ் ஈக்குவல் டு லாம்டா டிவைடட் பை மியூன்னு சொல்லியிருக்கோம் சரியா. இந்த வேல்யூ ஆஃப் த P0 இஸ் determined ஃப்ரம் P0 எப்படி determine பண்ணுவார், சம்மேஷன் போட்டு டோட்டலாக n equal to 0 to infinity Pn is equal to 1, லாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 1 நம்ம சொல்லுவோம் சரியா. இப்போது P0வை ரெண்டாட்டு பிரிக்கிறோம், ஒன்றாட்டு ரெண்டாட்டு பிரிக்கிறோம் பார்த்துக்க. ஃபஸ்ட் உள்ளது என்ன பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா என்லேருந்து 0லேருந்து C மைனஸ் 1 வரை பிரிக்கிறோம். இன்னொரு கேஸ் வந்து C மைனஸ் 1லேருந்து சியிலேருந்து C மைனஸ் 1 கழிஞ்சு எத்தனை C தானே, சியிலேருந்து அடுத்தது இன்ஃபினிட்டி வரை பிரிக்கிறோம் சரியா. சியில் டு இன்ஃபினிட்டின்னு கொடுக்குறோம். அதான் பார்த்துக்கோ. P0 இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் n equal to 0 to C minus 1 ரோ பவர் n divided by n ஃபேக்டோரியல் சரியா. ஒன்று வந்து பிரச்சனை இல்லை, n வச்சு பிரிக்கணும், ஒன்று வந்து C வச்சு பிரிக்கிறோம் சரியா. அடுத்த ரோ பவர் C divided by C ஃபேக்டோரியல் சம்மேஷன் n equal to 1 to C to infinity ரோ பை C பவர் n minus C into P பவர் P minus 1, இந்த பவர் என்னது -1 நம்ம போடுறோம் சரியா. அப்போ நெக்ஸ்ட்டு வந்து சம்மேஷன் n equal to 0 to C minus 1 ரோ பவர் n by n ஃபேக்டோரியல் ப்ளஸ் ரோ பவர் C by C ஃபேக்டோரியல். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து சம்மேஷன் n equal to C to infinity இருக்குல்ல, சியை ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு C minus C 0 ஆயிரும், அடுத்தது C minus C 0, அடுத்தது C minus அடுத்து என்ன டேம் கொடுக்கணும், C plus 1 கிடைக்கும், அடுத்து C plus 2 கிடைக்கும். அப்படி நம்மளுக்கு கிடைக்கும் தெரியுமா. இப்படி 1 plus a ஸ்கொயர் அப் டு டாட் கொடுக்கும்போது என்ன வரும், 1 divided by 1 minus aன்னு கொடுக்குறோம்ல, அந்த ஃபார்முலாவில் நம்ம செப்பரேட் பண்ணுறோம் சரி. அப்போ சம்மேஷன் n equal to 0 to C minus 1 ரோ பவர் n by n ஃபேக்டோரியல் ப்ளஸ் ரோ பவர் C divided by C ஃபேக்டோரியல் 1 divided by 1 minus ரோ by C the whole power minus 1ன்னு கொடுக்குறோம் சரியா. நெக்ஸ்ட்டு the expression of LQவோட ஃபார்முலாவை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாரு, LQவோட ஃபார்முலா வந்து சம்மேஷன் போட்டு இந்த சைடில் உள்ளதான் நம்ம பார்க்கணும் சரியா. சம்மேஷன் போட்டு n equal to 0 to C to infinity n minus C into Pn. அப்படி நம்ம இப்போ நம்ம பிரிக்கிறோம், அதை கொஞ்சம் பார்த்துக்கோ, n minus C. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா n minus C-யை வந்து கேன்னு எடுத்துக்கிறோம் சரியா. நம்ம லிமிட் எல்லாமே மாறும் தெரியுமா, அதே போல் நம்மளை மாறுது. n minus C-யை கேன்னு எடுத்துருக்குறோம், n is equal to k plus C எடுக்கிறோம் சரியா. அடுத்த லிமிட் எல்லாமே நம்மளுக்கு எல்லாருமே என்ன ஆகும், கேயில் மாறும் சரியா, கேயில் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். அப்போ k is equal to 0 to infinity இப்போ பார்த்தீங்கன்னா n equal to k plus C. அப்போது n minus C-க்கு நம்ம கேயை போடுறோம் சரியா. அடுத்தது இந்த இதில் என்ன இருக்குதுல்ல, இதுலேயும் உனக்கு போடணும். என்ன போடணும்னா P of k plus Cன்னு கொடுக்குறோம் சரியா. அப்போ லிமிட் எல்லாமே உனக்கு சேஞ்ச் ஆகும். n மைனஸ் சிக்கு 0வாக இருந்துச்சுன்னா k வந்து 0 ஆயிரும். n மைனஸ் இன்ஃபினிட்டி வந்து இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா இன்ஃபினிட்டின்னு ஆயிரும் சரியா. இப்போது என்ன பண்ணுறேன்னா ரோ பவர் k plus C இருக்குதா. இப்போ லோ பவர் k plus C-யை நம்ம என்னென்னு பார்க்கணுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தருக்குல, C கிரேட்டர் தேன் n கிரேட்டர் தேன் C இருக்குல்ல, லாம்டா பவர் n டிவைடட் பை ரோ பவர் k ப்ளஸ் C டிவைடட் பை அதான் லாம்டா பை இதுக்கு ப்ளேஸ் பண்ணாதான் இந்த லாம்டா இந்த மியூ நம்ம எடுத்துக்கிறோம் சரியா. எடுத்துக்கிட்டு இருக்குது C ஃபேக்டோரியல் C பவர் k இன்டு C ஃபேக்டோரியல் ரோ பவர் k ப்ளஸ் C இன்டு P0 ரோ பவர் C பவர் k n மைனஸ் சியை நம்ம என்ன எழுதலாம், செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க சரியா. n மைனஸ் சியை நம்ம கேன்னு எழுதிக்கலாம். இப்போ C பவர் k
மியூ பவர் என் அடுத்தது டிவைடட் பை லாம்டா பவர் என் இன்ட்டு மியூ பவர் என்ன வந்து ரோன்னு எழுதிக்கலாம். ரோ பவர் என்ன கே ப்ளஸ் சின்னு மாற்றிருக்காங்க சரியா, இன்ட்டு பி ஜீரோன்னு போட்டிருக்காங்க சரியா. நெக்ஸ்ட்டு இதில் காமன் டேர்ம் எதுப்பா, சி பவர் கே வந்து காமன் இல்லை, சி தான் காமன். அப்போ ரோ பவர் சி டிவைடட் பை சி ஃபேக்டோரியல் வெளியே எடுக்கிறோம். இப்போ சம்மேஷன் கே இஸ் ஈக்குவல் டு 0 to infinity கே டிவைடட் பை சி பவர் கே இன்ட்டு பி பவர் கே இன்ட்டு பி நாட்டுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டையும் நம்ம சேர்க்குறோம் சரியா. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு தான். இந்த ரெண்டையும் நம்ம சேர்க்குறோம். இந்த ரெண்டையும் சேர்க்குறோம். இந்த பி பவர் கேயையும் இந்த சி பவர் கேயையும் நம்ம சேர்க்குறோம். அப்போ கே இன்ட்டு ரோ டிவைடட் பை சி த ஹோல் பவர் கே இன்ட்டு பி ஜீரோன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வி ஹாவ் டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ரோ பவர் சி பை சி ஃபேக்டோரியல் இன்ட்டு பி ஜீரோ. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கேக்கு ப்ளேஸில் 0 கொடுக்குறோம், அடுத்தது 1 கொடுக்குறோம், அடுத்தது அப் டு டாட் இன்ஃபினிட்டி வரை போயிட்டுருக்குது ஓகேயா. அப்போ கே ப்ளேஸில் 0 கொடுக்கும்போது அது 0 ஆயிரும். அடுத்தது 1 இன்ட்டு ரோ பை சி பவர் 1 ப்ளஸ் 2 இன்ட்டு ரோ பை சி பவர் 2 அப் டு டாட். இப்போ ரோ பை சி வந்து வெளியே எடுத்துக்கலாம் இல்லையா. அப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கிது, 1 ப்ளஸ் 2 இன்ட்டு ரோ பை சி ப்ளஸ் 3 இன்ட்டு ரோ பை சி த ஹோல் ஸ்கொயர் அப் டு டாட். இது நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலானா 1 ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் பவர் -2 இருந்துச்சுன்னா என்ன எழுதலாம், 1 மைனஸ் 2x அடுத்தது ப்ளஸ்ஸு அடுத்தது 2x ஸ்கொயர் 3x ஸ்கொயர் அப்படி டாட்டான்னு போயிட்டுருக்கோம் இல்லையா. அந்த ஃபார்முலா நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ரோ பவர் சி இன்ட்டு பி ஜீரோ டிவைடட் பை சி ஃபேக்டோரியல் ரோ பை சி இன்ட்டு 1 மைனஸ் ரோ பை சி த ஹோல் பவர் -2. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் உனக்கு இந்த ஃபார்முலா கிடைக்காது. எல்கியூவோட ஃபார்முலா. எல்கியூ என்ன கொடுக்குறாங்க, ரோ பவர் சி ப்ளஸ் 1. 2 மார்க்கில் 1 வேர்டில் கேட்கலாம். வாட் இஸ் தயர் இந்த மாடலுக்கு வாட் இஸ் எல்கியூ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரியா. ஒன்றாவது நம்ம ஸ்டடி பண்ணி வச்சுக்கணும். எல்கியூ இஸ் ஈக்குவல் டு ரோ பவர் சி ப்ளஸ் 1 டிவைடட் பை சி மைனஸ் 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு சி மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பி ஜீரோ சரியா, இன்ட்டு ரோ பவர் சி ப்ளஸ் 1 டிவைடட் பை சி மைனஸ் 1 ஃபேக்டோரியல் சி மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பி ஜீரோன்னு கிடைக்கும் சரியா. நெக்ஸ்ட்டு எல்எஸ் இஸ் ஈக்குவல் டு எல்கியூ ப்ளஸ் ரோன்னு சொல்லுவோம். எல்எஸ் ஈக்குவல் டு எல்கியூ ப்ளஸ் ரோ. டபிள்யூஎஸ் என்ன சொல்லிடுறோம், எல்எஸ் டிவைடட் பை லேம்டான்னு சொல்லிடுறோம். டபிள்யூக்யூ என்ன சொல்லிக்கலாம், எல்கியூ டிவைடட் பை லேம்டான்னு சொல்லியிருக்கலாம் சரியா. ஸோ லேம்டா எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு லேம்டா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாடலில் உள்ள கொஸ்டின்ஸை நல்லா படிக்கிறேன். இந்த மாடலில் ஃபஸ்ட்டு உள்ள மாடலில் எம்எம்சி ஜிடி இன்ஃபினிட்டி லேம்டா என்ன லேம்டா 2 கேஸாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து என்னன்னு வச்சு பிரிக்கிறோம், ஒன்று வந்து சின்னு வச்சு பிரிக்கிறோம் சரியா. அப்போ மியூஎன் இஸ் ஈக்குவல் டு என் இன்டு மியூ, இன்னொன்று வந்து சி இன்டு மியூன்னு பிரிக்கிறோம் சரியா. P0 இஸ் ஈக்குவல் டு சமேஷன் n equal to 0 to infinity rho power n by n factorial plus rho power c by c factorial summation இங்கே சியில் இதில் வந்து n வரும். k is equal to 2 sorry k is equal to 0 to c minus 1 வரும். அடுத்தது இங்கே வந்து சியிலேருந்து வரும், c to infinity rho by c power n minus c into power -1. அப்போ எல்கியூவோட ஃபார்முலாவில் ஈஸியாக இருக்கும். எல்கியூ இஸ் ஈக்குவல் டு ரோ பவர் சி ப்ளஸ் 1 டிவைடட் பை சி மைனஸ் 1 ஃபேக்டோரியல் சி மைனஸ் ரோ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பி ஜீரோ. ரோ பவர் சி ப்ளஸ் 1 டிவைடட் பை சி மைனஸ் 1 ஃபேக்டோரியல் சி மைனஸ் ரோ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பி ஜீரோ. லிட்டில் ஃபார்முலா தெரியும், டபிள்யூஎஸ் இஸ் ஈக்குவல் டு எல்எஸ் டிவைடட் பை லேம்டா, டபிள்யூக்யூ இஸ் ஈக்குவல் டு எல்கியூ டிவைடட் பை லேம்டா சரியா.